ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைஞ்சிருக்கிறாரு. வரக்கூடிய ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்கணும், இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆவணி மாதம் பிறக்க போகுது, எப்படி இருக்க போகுது? ஆடி மாதம் நல்லபடியா போயிடுச்சு. ஆவணி மாதத்துலயாவது நாங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட 12 ராசிக்காரர்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். முதலாவதா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது சார்? ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. 12ல் நமக்கு சனி வந்துருச்சு, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயத்தை தெளிய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பக்கம் சனி வக்ரம் பெற்று அவர் கொஞ்சம் வீக் ஆயிட்டார். இன்னொரு பக்கம் இவங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு போய் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருப்பார் ஆவணி மாதத்தில். ஸோ இவ்வளோ நாள் எவ்வளவு முயன்றும் கிடைக்காத விஷயங்கள் இப்போ அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஆவணி மாதம் முழுமைக்குமே சரி, அடுத்த செப்டம்பர் 15 தேதி வரைக்குமான காலகட்டம்ங்கிறது அவர்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இவ்வளோ நாள் சிரமப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அதிகப்படியாக பண வரவுகள் இருக்கும்போது அதை அவங்க கவனமாக பார்த்து செலவு பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறையா பணம் கிடைக்குதே அப்படிங்கிறதுனால வாங்கி குவிச்சுக்கிட்டாங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அதே மாதிரி சுக்கிரன் இப்போ நீச்ச ஸ்தானத்தில் அவங்களுக்கு இருப்பாங்க. அதனால் இந்த பணம் காசு விஷயங்களில் மட்டும்தான் அதிக கடனுக்கு மாட்டுவாங்கங்கிறதும் இருக்குது. கடனும் கிடைக்கும், பண உதவிகளும் கிடைக்கும், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் இருக்குது. மற்றபடி இவங்க 7.5 சனியை நினைத்து பயப்பட தேவையில்லை. குருவோடைய பரிபூர்ண பார்வையில், அதுவும் உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையில் ஒரு வக்ரம் பெற்ற சனி இருக்கிறதுனால ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க. இவங்க இந்த ஆவணி மாதத்தில் இந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் சார். முருகனுடைய ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, பழமை வாய்ந்த முருகனுடைய கோயில்கள் எங்கே இருந்தாலும், இப்போ வல்லக்கோட்டை இருக்குது, அதே மாதிரி அறுபடை வீடுகளுக்கு தான் போகணுங்கிறது இல்லை, அவங்கவுங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இப்போ கந்தக்கோட்டம், வல்லக்கோட்டை இது மாதிரியான முருகன் ஆலயங்களுக்கு அவங்க சென்று வரலாம். மேஷத்தை தொடர்ந்து ரிஷபம், இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ரிஷபத்திற்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கெடுதலாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் பெற்று உட்காந்துருக்காரு இந்த காலகட்டத்தில். இன்னொரு வகையில் பார்த்தா சூரியன் புதன் இதனுடைய சேர்க்கை கேந்திர ஸ்தானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அமைந்து ஒரு வகையான நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பணம் காசு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த, ஏன்னா இவங்களுடைய ராசி நாதனே நீசம் பெற்றிருக்காருங்கும்போது கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நமக்கு எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்குது, பட் ஆனால் ஒரு சோர்வு இருக்கே, உடல் சோர்வு இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருப்பாங்க. ஸோ சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இவங்க இடம் கொடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடில் அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் சனியுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய லாபஸ்தானத்தில் நிற்கிறார். தன்னுடைய இயல்பான கெடுதலான குணத்தை கூட மாற்றிக்கொண்டு வக்ர நிலையில் இருக்கிறதுனால பரிபூர்ண லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய இருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் இந்த தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதத்தில் செய்யணும் சார். சுக்கிர கஷேத்திரங்கள் ஸ்ரீரங்கம் போகலாம், மாயவரம் அருகில் இருக்கக்கூடிய உப்ளியப்பன் கோயில் போகலாம். இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த வைணவ ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களுக்கு இவங்க சென்று வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய அந்த கீழ் திருப்பதியில் திருச்சானூர் பத்மாவதி ஆலயம் இவங்களுக்கு ஏற்ற ஸ்தலம். அது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உடல் சோர்வுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயமும் நடக்கும் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும். மிதுன ராசி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? மிதுனத்தை பொறுத்த அளவுக்கு புதனுக்குரிய ஒரு அம்சம் பெற்ற, புதனுடைய ஆதிபத்தியம் பெற்றது. அந்த புதன் சூரியனோட சேர்ந்து டிராவல் பண்ணி புத ஆதித்ய யோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இன்னும் சிறப்பான இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. குருவுடைய நகர்வுங்கிறதும் இவங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கிறதுனால இவர்கள் சொல்வது பலிக்கும், சொல்வாக்கு இவங்களுக்கு செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது.
இவர்கள் வந்து மேலும் சிறப்புகள் கூட்டிக் கொள்ளணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சாங்கன்னா, பழமை வாய்ந்த அவர்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எந்த கோயிலுக்கு வேணாலும் சென்று வரலாம். கடகம், இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்கள் இவங்க பண்ணணும்? அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கடகம் எல்லாருமே வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு ஏற்ற வெகுமதிகள் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. பொதுவாகவே இந்த ஆவணிங்கிறது வந்து ஒரு புனிதமான மாதம். எப்படி ஆடி மாதம் வந்து பெண் தெய்வங்களுக்குரிய மாதமாக இருந்ததோ, இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அம்மன் பூஜைகள் எல்லாமே, வரலட்சுமி விரதம் எல்லாமே எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும். ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்லது நடக்கக்கூடிய, ஏன்னா கடகம் வந்து சந்திரனுக்குரியது, பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி அது. ஸோ நிறைய பெண் தெய்வ வழிபாடு இவங்க செய்யணும். குரு வேற உச்சம் பெற்றிருக்காரு, இப்போ இவங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்காரு. சனி வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தாலும் அந்த நன்மைகளை இவங்க விட்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து விட்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். கண்கூடாக அவங்க உணர்வாங்க, நல்லது நடக்குது, இப்போ தான் நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒளிக்கீற்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக நம்பலாம். இந்த மாதத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் அவர்கள் நின்ற, இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நிற்கிது அல்லது வீட்டு வேலை ஆரம்பித்து பாதியிலே நிற்கிது, இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். இவங்க கடகராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல எந்த தெய்வ வழிபாடை முன்னெடுத்து செய்யணும் சார்? இவர்கள் வந்து சதுர்த்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அந்த பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த பிறை, அமாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த பிறை தெரியும் வானத்தில், அந்த சதுர்த்தி வழிபாடு இவங்க செய்யணும். அந்த சங்கரார சதுர்த்தி வழிபாடு செய்யும்போது இன்னும் குழப்பங்கள் நீங்கி நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. அந்த கோல்டன் பீரியடை வந்து இவங்க வந்து நேரடியாக கண்கூடாக பார்க்கலாம். சிம்ம ராசி, இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி அமைய போகுது? என்ன விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ சனி வந்து கடகத்தின் தலையிலிருந்து கையை எடுத்து இவருக்கு தலையில் கையை வச்சுட்டார். ஏன்னா அஷ்டம சனி இப்போ இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சிம்மத்துக்கு. பட் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சின்ன விதிவிலக்காக இவங்களுக்கு இவருடைய ராசிநாதனே வந்து ஆட்சியாக சிம்மத்திற்குள்ளார வருவதும் உடன் புதனும் இருப்பதும் இவங்களுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டியை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பிரீத் ஏர் கிடைக்கும். இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில் பணத்திற்கு ரொம்ப சிரமப்பட்டு வெளியிலலாம் கடன் வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி இப்போ தகுந்த உதவிகளும் கிடைக்கும், மனக்லேசங்களும் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஆனால் இவங்க இந்த ஒரு டயத்தில் மட்டும் பழசை நினச்சிக்கிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த புலம்பல் மட்டும் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதத்தை வெற்றிகரமாக இவங்க கடக்க முடியும். சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடை முன்னெடுக்கணும் சார்? சிம்மத்திற்கு எப்போதுமே வந்து சூரியனார் கோயில்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு சென்று வரலாம். மற்றபடி வந்து அக்னி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்கள், இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வருது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கன்னிராசி, இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரி பலன்களை இவங்க எதிர்பார்க்கலாம் சார்? கன்னிராசியுமே வந்து ஒரு வகையில் வந்து நிறைய சிறப்புகள் பெற்ற ஒரு வாய்ப்பை இந்த சமயங்களில் பெற போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டார். நிறைய ராசிகளுக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசம் பெற்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுது. ஆனால் கன்னிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார். குருவோடைய லாபம்ங்கிறது வந்து நிறைய பெரிய அளவில் கிடைக்க போகுது. இவங்களுடைய ராசிநாதனே புதனே கொஞ்ச நாள் வரைக்குமே சூரியனோட இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது அவங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். கன்னிராசி, இவங்க எந்த தெய்வ வழிபாடை இந்த ஆவணி மாதத்தில் முன்னெடுக்கணும் சார்? இவர்கள் வந்து தாயாருடைய சந்நிதி, அதாவது எப்போதுமே சரி பெருமாள் கோயில்கள் எல்லா இடங்கள்லையுமே தாயாருக்குன்னு தனி சந்நிதி பார்க்கறது கஷ்டம். ஏன்னா வந்து எப்படி வந்து நம்ம வந்து சிவனை வந்து ஒரு பாகம் வந்து பார்வதியாக பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் பெருமாளுடைய ஆலயங்களில் பெருமாளுடைய மார்பகத்திலேயே வந்து ஸ்ரீ அவங்க மகாலட்சுமி உறைவதாக ஐதீகம். அதனால தான் திருப்பதியில் கூட ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வசிக்கக்கூடிய இடம்ங்கிறது தான் ஸ்ரீனிவாசம். அது மாதிரி இவங்க வந்து தாயாருடைய சந்நிதி எங்கே இருந்தாலும் அங்கு சென்று வரலாம். ரொம்ப நன்மைகள் நடக்கும், பண வருவாய் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். துலாம் ராசி என்பர்கள், இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? துலாம் பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய ராசிநாதன் இப்போ கொஞ்சம் வீக் ஆகிட்டார். அவர் வந்து கண்ணியில் போய் நீசம் அடைஞ்சிருக்காரு. கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நட்பு ரீதியான கிரகமான சனி வந்து
வக்ர நிலையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நன்மை செய்வாங்க. அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் இவங்க வந்து தப்பிப்பாங்க. மற்றபடி வந்து துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் என்னடா நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து உருவாகும். ஒரு மன சோர்வுங்கிறது வந்து இவர்களுக்கு இருக்கும். இருக்கக்கூடிய வேலையை அவர்கள் தக்க வைத்து கொள்ளணும். அவர்களுக்கு நிறைய வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வந்து சேவிங்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பட் செப்டம்பர் 15க்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகும். அது வரைக்குமான காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவங்க இருக்கணும். துலாம் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடுனா எந்த தெய்வ வழிபாடு? துலாம் வந்து அவங்க ஸ்ரீரங்கம் ஸ்தலத்திற்கு சென்று வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழிலில் ஏற்பட்ட சுணக்கமோ மறைந்து நல்ல லாபங்கள் அவங்க பெறலாம். விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்களை அவங்க எதிர்பார்க்கலாம் சார்? விருச்சிகத்திற்கு இது வந்து ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட். ரொம்ப சில ராசிகளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பொற்காலமான மாதமாக இது அமைய போகுது. காரணம் என்னன்னா, குரு 9ல் உச்சம். 9ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறதுங்கிறதே கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி, கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அங்கிருந்து பார்க்குறாரு. விருச்சிகத்தையே பார்க்குறாரு. குருவின் பார்வை விருச்சிகத்தின் மீது விழுகிறது. குரு வந்து இந்த வருடத்தில் அதிசாரமாக கொஞ்சம் மாதங்கள் முன்னோக்கி போவார். அது வரைக்குமான காலகட்டமே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பீரியட். அதுலேயும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து இவங்களுக்கு மற்ற எந்த கிரகத்தினாலும் பெரிய தொந்தரவுகள்லாம் கிடையவே கிடையாது. என்னதான் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் வந்து நீசமாக இருக்கிறதுனால ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்களுக்கு அந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இவங்க அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வேற கடந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டம் பஞ்சம சனியாக நின்று நல்லதே பண்ணக்கூடிய ஒரு வகையில் சனியுமே உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு. பாக்ய குருவால் இவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல இந்த தெய்வ வழிபாடை முன்னெடுத்து பண்ணணும் சார். விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்கள், குறிப்பாக சுவாமிமலை. இவர்கள் சுவாமிமலை இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான, குறிப்பாக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும். ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதுக்கு பணப்பற்றாக்குறை இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பஞ்சம சனி யார் தண்டனை தருவாங்களோ அவங்களே இன்னைக்கு இந்த சமயம் அதை அமைச்சு தருவாங்க அவங்களுக்கு. குருவாலையும் அந்த சொத்து சேர்க்கைங்கிறது உருவாகும். அதுக்கு சுவாமிமலை போயிட்டு வருதுன்னு. தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? உண்மையிலே தனுசுக்கு வந்து இது வந்து ஓரளவு நல்ல பிரீத்தார் கிடைக்கக்கூடிய, அதாவது இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் தன்னுடைய ராசி அதிபதி குருவே அஷ்டமஸ்தானத்தில் நின்றுட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் சனி வந்து அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ சனி ஒரு பக்கம் வக்ரம் பெற்றுட்டார். குரு வந்து இப்போ 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் எல்லா கிரகங்களுக்கும் இப்போ விருச்சிகத்துக்கு கூட நல்லா இருக்குன்னல்ல, இப்போ அதே நிலை வந்து அவர் அதிசாரமாக முன்னோக்கி வரும்போது தனுசுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஓரளவு அந்த பிரீத்தாரை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. நிறைய ரிலீஃப் தெரியும். குறிப்பாக பணப்பிரச்சனைகளில் இருந்து அவங்க விடுபடக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. எந்த விஷயத்தில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆரோக்கிய குறைபாடுகள், நிறைய தடுமாற்றங்கள், பிரயாணங்கள் செல்லும்போது முடிந்தவரை இரவு பிரயாணங்களை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா பொருட்கள் உடைமை இழப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அதிசார குருவுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது வரைக்குமான காலகட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்களில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா போதும். அதாவது மன தடுமாற்றங்கள், குழப்பங்கள், மற்றபடி அவங்களுக்கு கெடுதலாக எதுவும் நடந்துராது. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல இந்த தெய்வ வழிபாடை முன்னெடுக்கணும் சார். தனுசை பொறுத்த அளவுக்கு சித்தர் குரு மகான்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எல்லாருமே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தனுசுக்கு. அது மட்டும் போதுமானது கிடையாது. ஏன்னா தட்சிணாமூர்த்திங்கிறது நம்ம நவகிரக ஸ்தலங்களில் குருவாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வ ஸ்வரூபம். பட் இவங்க வந்து நிறைய சித்தர் குருமான்களை வழிபடணும். பௌர்ணமி தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதல் நல்லது. மகர ராசி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு? மகரத்துக்கு ரொம்பவே டைம் நல்லா வந்திருக்கு இப்போ. ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனி முழுமையாக இவங்களை விட்டு போயிடுச்சு. இவங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலுமே கூட அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். தன்னுடைய வீடாக இருந்தாலும் தண்டனை கொடுத்தே தீருவார். தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரி அவர். அது மாதிரி அதனால் இவங்கள்ட்டேருந்து இப்போ இந்த சனி வந்து 7.5 சனியெல்லாம் முடித்துட்டு போனதுனால சனி போகும்போது நல்லது பண்ணுவார்னு ஒரு கணக்கு இருக்குது. அது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் இவங்க அதை வந்து வெளிப்படையாக பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த ஆவணி மாதத்தில் அது ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா குருவுடைய நகர்வும் சரி, சூரியன் புதனுடைய நகர்வு, இது எல்லாமே சேர்ந்து இந்த மகரத்துக்கு வந்து
பெருத்த நன்மைகளை செய்யக்கூடிய பார்வைகளை கொடுக்குது. ஸோ இந்த காலகட்டம் அவங்க பயன்படுத்திக்கணும். குறிப்பாக உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். ஏதாச்சும் வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்தில ட்ரை பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக அது கிளிக் ஆகும். சம்பள உயர்வு மட்டும் இல்ல, வியாபாரம் பண்றவங்களுக்கும் நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைத்து லாபங்கள் பெருகும். மகர ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல இந்த தெய்வ வழிபாடு முன்னெடுக்கணும் சார். பொதுவாகவே சனி கிரகத்திற்குரிய ஸ்தலங்கள் தான் போகணும்பாங்க. திருநள்ளாறு போகணும்பாங்க. ம். ஆனா, நான் வித்தியாசமா ஒரு விஷயம் என்ன சொல்றேன், இத அவங்க செய்து பார்த்தாங்கன்னா, அவங்க கண்கூடா பார்ப்பாங்க, நல்லது நடக்கும். கால பைரவர் சந்நிதி எங்க ம். இருந்தாலும் சரி, அதுவும் பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள். இப்ப சென்னையிலே பார்த்தீங்கன்னா, மருந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதேபோல தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. இது மாரி பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள்ல காலபைரவருக்கு ஒரு சந்நிதி ம். இருக்கும். ம். திருச்செந்தூர்ல ஒரு காலபைரவர் சன்னதி இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல். இது மாரியான காலபைரவர் வழிபாடு அவங்க சென்று வழிபட்டுட்டு வந்து விளக்கேத்திட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப நல்லது நடக்கும். கும்பராசி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? கும்பத்திற்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனியின் தாக்கம் இப்ப அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வருது. காரணம், சனி விடுபட்டு போறாரு. ஒரு பக்கம் விடுபட்டு போறாரு. நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு. இன்னொரு பக்கம் வக்ரம் பெற்றிருக்காரு. குருவோடைய பார்வை பெறாரு. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா, எதுல பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் பயங்கரமா பாதிக்கும் இந்த காலகட்டத்தில. ஓகே. ஹெல்த்ல ரொம்ப கவனம் தேவை. சின்னதா அடிபடும். கால்ல அடிபடும். சாதாரணமா விடுவாங்க. சீல் கோத்துக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைக்கு போயிடும். ம். ம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரேஷ் டிரைவிங் பண்ணுவது, ம். ம். ரொம்ப ஒரு அன்பிளான்டு டிராவல் ஜேர்னிலாம் எடுத்துக்கிறத அவங்க அவாய்ட் பண்ணணும். மற்றபடி பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக இது அவங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல இந்த தெய்வ வழிபாடு முன்னெடுக்கணும் சார். கும்பராசியை பொறுத்த அளவுக்கு பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள், சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஆலயங்கள். சிவனை எந்தெந்த ஆலயங்கள் இப்ப திருவண்ணாமலை ம். எடுத்துக்கோங்க, குருவா குருவா வழிபடுறாங்க. வழிபாடு. ராமர் சென்று பூஜித்த ஒரு இடம் ராமேஸ்வரம் ம். ஸ்தலம். அது மாதிரியாக சிவனை குருவாக வழிபட்ட ஆலயங்களுக்கு இவங்க சென்று வருவது ரொம்ப சிறப்பான ஒன்று. கடைசி ராசி மீனம். வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கவங்கன்னா மீன ராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு சார்? மீனத்தை பொறுத்த அளவுக்கு 7.5 சனியோடைய தகிக்கும் அந்த நெருப்புல நேரடியா நிற்கக்கூடியவங்க, அந்த ஹாட் சீட்ல உட்கார்ந்திருக்கிறவங்க அவங்க தான் மீனராசினர். நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும். மனதில் ஒரு நெருக்கடியோ, ஒரு சின்ன குழப்பமோ இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த அளவுக்கு சனி வக்ரம் பெற்று ஒரு பக்கம் இருக்காரு. இப்போ குருவோடைய பார்வையே கொஞ்ச நாள்ல அவங்க அந்த சனியின் மீது இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ம். விழுந்துகிட்டு இருக்கு. இது அதிசாரமா போகும்போது அது வேற விதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, நிச்சயம் ஒரு ரிலீஃப் இருக்கும். அதாவது நிறைய சிரமங்களை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம சாதிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த மாதம் தான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இவ்வளவோ முயற்சி பண்றேன். இந்த 7.5 சனினாலேயே என்னமோ தெரியல, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருந்தவங்க கூட, இந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார, அப்பாடா! இப்பதான் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிற மாரி ஒரு முடிவுக்கு வருது. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது உணர்வு ரீதியாக புரிபடக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. ஆனா கொஞ்சம் சோர்வை மட்டும் இவங்க நீக்கிடணும். ம். ம். ஏன்னா நல்லது நடக்க போகுதுங்கிறது கண்கூடா தெரியுது. அந்த சோர்வை நீக்கிட்டு இவங்க அ செயல்பட்டாங்கன்னா வெற்றி உறுதி. மீனம் ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல எந்த தெய்வ வழிபாடை முன்னெடுக்கணும் சார்? இவர்களுமே நிறைய சித்தர்கள் வழிபாடு நிறையா செய்யணும். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரணும். பௌர்ணமி தினங்கள்ல தான் போகணுங்கிறது இல்ல. வியாழக்கிழமைகள் போலாம். அப்படி ஜீவ சமாதிகளே அருகில் இல்லைன்னா கூட ஷீரடி சாய்பாபா கோயில் இருந்தாலும் அங்கு சென்று வழிபட்டு வரலாம். நம்ம எப்போதுமே நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு சொல்வது தான். கிரகங்கள நம்மளால பிடித்து வைக்க முடியாது. அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய பலன்கள் மாறுபட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனா, ஒருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில பெயர் அமைத்துக் கொண்டார்கள் என்றால், அது அவர்களுக்கு நிச்சயம் பரிபூர்ண வெற்றியை தரும். இது என்னுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய கிளையண்ட்ஸ் சொன்ன ஒரு ப்ரூஃப வச்சு சொல்றேன். இந்த புரோகிராம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்க டேட் ஆஃப் பர்த், நேமும் அனுப்பிச்சாங்கன்னா, அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்பிச்சு வைக்கிறேன். கண்டிப்பா எண்கணித ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நம்ம ஆதன ஆன்மீகம் நேயருக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.